ஹாய், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? யாருமே அப்பா. ஹாய் ரச்சிதா, செல்ஃபி கார்ட் 24, ரம்யா மோகன், ஹாய் பிரவீன், ராஜ், அனிதா, சந்தோஷ், ஹாய், வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ. சண்டே வந்து ஜாயின் பண்ணியிருக்கீங்க. நிறைய வேலை இருந்திருக்கும், இருந்தாலும் இத்தனை பேர் வந்து இதை பார்க்குறீங்க, இன்ட்ராக்ட் பண்ணணுன்னு வந்திருக்கீங்க. ஸோ நானும் ரொம்ப நாள் ஆச்சு ஒரு லைவ் ஸ்ட்ரீம் போயிட்டு வரணும்னு நினைப்பேன். ஆனால் கொஞ்சம் கூச்சம் லைவில் வந்து என்னத்தை பேசுறது, எப்படி பேசுறதுன்னு. பட் இன்றைக்கி வந்து சில விஷயங்கள் இருக்குது உங்ககிட்ட சொல்கிறதுக்கு. ஸோ அதனால் ஐ தாட் ஒரு லைவில் வந்து உங்ககிட்ட சொல்லாமே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், கல்யாணம் கண்டிஷன் சப்ளை சீசன் 3 ஸ்ட்ரீம் ஆகிட்டுருக்கு. இன்னைக்கு 4வது எபிசோடு லான்ச் ஆச்சு. பார்த்தீங்களா? மிர்ச்சி தமிழ் அப்படின்ற நம்மளுடைய அஃபிஷியல் யூடியூப் சேனலில் லான்ச் ஆகிருக்கு. சீசன் 1, சீசன் 2 இதுக்கெலாம் நீங்கள் கொடுத்த அதே ஆதரவு, அன்பு சீசன் 3க்கும் நீங்கள் கொடுத்துட்டு வரீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒவ்வொன்றும் இந்த வாட்டி ஒரு வித்தியாசமான எபிசோட்ஸ். ஸோ பாருங்கள் எப்படி இருக்குன்னு உங்களுடைய ஃபீட்பேக் சொல்லுங்கள். அவங்க ஃபீட்பேக்காக தான் நானும் பார்க்கணுன்னு வந்தேன். ஹாய் மாயன் அண்ணா, ப்ளீஸ் சேர் மை நேம். கியூட்டி கிரேஸ், தனபால், ஹாய் ஸ்மார்ட் கிங், கவிக், ஜெயா, யாழினி மகேந்திரன், சரண்யா பிரின்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? ஸோ சில விஷயங்கள், அதாவது நாம் இருவர் நமக்கு இருவர் ஆரம்பித்து லைவே வரல. ஸோ அதில் ஏதாச்சும் உங்களுக்கு கேள்விகள் இருக்குது அப்படின்னா நீங்கள் கேட்கலாம். நிறைய பேர் ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்டு கொஸ்டின் இருக்குது, இந்த 2வது கேரக்டர் எப்போ வரும்னு. சத்தியமாக எனக்கே தெரில. என்கிட்ட வந்து ரெண்டு கேரக்டர் இருக்குன்னு சொல்லி தான் என்னை ஆரம்பித்தாங்க. ஆனால் இந்த 2வது கேரக்டர் எப்போ வரும்னு எனக்கே சுத்தமாக ஐடியா கிடையாது. மேபி அவங்களுக்கு கூட அந்த ஐடியா இருக்கான்னு தெரியல. இப்போதைக்கு அது வருமா வராதான்றது எனக்கு தெரியல. எனக்கு தெரிந்த வரைக்கும், என் தொலைதூர எனக்கு தெரிஞ்ச கதை வரைக்கும் அந்த 2வது கேரக்டரு மாறன்றது பேர். அதோட லீடில் நிறைய கொடுத்துருக்கோம். ஆனால் அது எப்போ வரும்னு தெரியல. ஸோ இதுதான் ஒரு ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்டு ஒரு கொஸ்டின். நீங்களும் ஸ்ரீஜாவும் ஏன் சேர்ந்து நடிக்க மாட்டீங்கன்ற உங்களுக்கான பதில் தான் கல்யாணம் கண்டிஷன் சப்ளை. இது 3வது சீசன். ஸோ ஒரு வருஷம் ஒரு சீசன். எங்களுக்கு ஒரு திருவிழா மாதிரி இந்த வாட்டி ஒரு திருவிழா. ரொம்ப என்ஜாய் பண்ணோம். கபிலன் வைரமுத்துடைய ஸ்கிரிப்ட், ஜஸ்வினி சீசன் 2ல் அவங்க தான் டைரக்ட் பண்ணாங்க. ஸோ ஜஸ்வினி ஒரு ரொம்ப டேலண்டடான ஒரு ஃபீமேல் டைரக்டர் நம்ம இண்டஸ்ட்ரியில். இன்னும் நிறைய இடத்துக்கு போவாங்க. ரொம்ப சூப்பராக இதையும் டைரக்ட் பண்ணாங்க. ஸோ மிர்ச்சி டீம் எல்லாமே அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன். விஸ்வா கேமரா பர்சன் இந்த வாட்டி ரொம்ப அட்டகாசமாக போன வாட்டியும் பண்ணார். இந்த வாட்டி இன்னும் அதை விட பெட்டராக சூப்பராக பண்ணியிருக்கிறாரு. ஸோ இப்படி ஒரு பெரிய டீம் ஒர்க்கில் இது வந்து உருவாகியிருக்கு. ஸோ பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக் சொல்லுங்கள். கல்யாணம் கண்டிஷன் சப்ளை. ஹாய் அண்ணா, நான் உங்களுடைய பெரிய ஃபேன். ஹாய் ரம்யா, எப்படி இருக்கீங்க? மிஸ்டர் பர்ஃபெக்ட் சரவணன் மீனாட்சியிலேருந்து வாட்ச் பண்ணுறீங்க, தேங்க்யூ. நீ மாஸ்க் காட்டுறீங்க அப்படியா? தேங்க்யூ. எனக்கு தெரில மாஸ்க் காட்டுறேன்னா என்னன்னு. பட் ஏதோ சொல்கிறத செய்கிறேன். செம்மையாக இருக்கீங்க ப்ரோ, நன்றி சிஸ்டர். KCA 3 வேறு லெவல் ப்ரோ, தேங்க்யூ. இந்த மாதிரி கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ஒரு 6 மாதம் உழைப்பு அதை வந்து நீங்கள் ரெகக்னைஸ் பண்ணுறதுன்றது ரொம்ப சந்தோஷம். நீங்கள் ரெகக்னைஸ் பண்ணணும் தான் பண்ணுது. ஏன்னா இந்த சீசன் 1, சீசன் 2, இந்த சீசன் 3ன்னு போகும்போது ஒரு பிரச்சனை இருக்குது. சீசன் 1 நல்லா வந்துடுச்சுன்னா சீசன் 2 பண்ணுறது ரொம்ப சேலஞ்சிங். சீசன் 1உடைய அந்த ஒரு பாதிப்பு வரக்கூடாது. பட் அதே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்து, ஏன்னா சீசன் 1 பார்த்தவங்களுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும், அதையும் நம்ம வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும். திருப்பி சொன்னதையும் ரிப்பீட்டும் பண்ணக்கூடாது. அடுத்த ஒரு லெவலுக்கு கொண்டு போகணுன்ற ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும் ஒரு இந்த மாதிரி சீசன் 1, சீசன் 2 பண்ணும்போது. ஸோ அந்த மாதிரி ஒரு முயற்சி தான் வந்து கல்யாண கண்டிஷன் சப்ளை. சீசன் 2வும் நீங்கள் அக்செப்ட் பண்ணிவிட்டு இப்போ சீசன் 3 பண்ணும்போது அதை காட்டிலும் ஒரு படி அடுத்த லெவலுக்கும் போகணும். அதே நேரத்தில் நீங்கள் எதிர்பார்க்குற அந்த ஒரு எதிர்பார்ப்பையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு ஒரு பொறுப்பும் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் பேஸ் பண்ணி பண்ணது தான் இந்த சீசன் 3. ப்ளஸ் டைமிங்காகவும் இருக்கணும். கொரோனா, லாக்டவுனு இது எல்லார் வாழ்க்கையும் பெரிய ஒரு திருப்பத்தை ஏற்படுத்துச்சு. ஸோ அதனால் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு சீசன் 3 எங்களுக்குமே கொஞ்சம் புதுசாக, சும்மா சொன்னதே சொல்லாமல் செஞ்சதே செய்யாமல் வித்தியாசமாக பண்ணணும். இன்றைக்கி வந்து ஒரு டான்ஸ் சீக்வன்ஸே இருக்குது. இந்த மாதிரி வெப் சீரிஸில் இந்த மாதிரி ஒரு டான்ஸ் சீக்வன்ஸ்லாம் பண்ணுறது ரொம்ப அரிது. நாங்களும் ஒன்று ட்ரை பண்ணியிருக்கிறோம். ஒரு வித்தியாசமான ஒரு டான்ஸு. ஸ்ரீஜா ரொம்ப சூப்பராகவே ஆடியிருந்தாங்க. அதெல்லாம் எனக்கே ஆக்சுவலி
ஸ்ரீஜா டான்ஸ் ஆடி நான் பார்த்ததே இல்லை. அது மாதிரி பரதநாட்டியம் ஆடி நான் நேரில் பார்த்ததில்லை. அந்த ஷூட்டிங்கில் தான் நானே பார்க்குறேன். ஒரு ப்ராப்பர் ஸ்ரீஜா பரதநாட்டியம் ஆடி அவங்க 13 வருஷமாக கற்றுக்கிட்டாங்க. நான் அந்த ஷூட்டிங்கில் தான் எனக்கே அந்த சான்ஸ் கிடச்சிது. ஸோ அது இந்த எபிசோடில் இருக்குது, பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக் என்னென்னு சொல்லுங்கள். ஹாய் ஈஷ், ஏ அசோக், ஏ விச்சு, ஏ கில்லர் அஸ்வின், மாயன்ஜி, ஆசம்ண்ணா, தேங்க்யூ. KCA3 சம்மர்ண்ணா, தேங்க்யூ. பார்த்தீங்களா, KCA3 சூப்பர்ண்ணா, தேங்க்யூ. இந்த சூப்பர்ண்ணா சுகர் சக்கரை டப்பா ஸ்பூனு கபிலன் வைரமுத்துடைய வரிகள் தான். அவர் தான் வந்து அந்த சக்கரை டப்பா, வாப்பா பாப்பா பலூன்னு, நீ போக போகிற சலூன்னு, நீ 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 இல்லை அலோன்னு, சக்கரை டப்பா ஸ்பூன்னு. இந்த வரிகளுக்கு சொந்தக்காரர் தான். ஆனால் கொரியோகிராஃபி நான் தான் பண்ணேன். ஸோ ஜோவும் அதில் நடித்த அந்த RJ ஜோ அதில் கலக்கியிருப்பார். ஸோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எபிசோடு, எங்களுக்குமே வித்தியாசமாக இருந்தது. அது டியூன் போட்டு டான்ஸ் ஆடி பாட்டு பாடினதெல்லாம். ஸோ இது மாதிரி ஒரு மிக்சடான ஒரு எபிசோடு வந்து இன்றைக்கி வந்து ஸ்ட்ரீம் ஆகிருக்கு. 5:30க்கு லான்ச் ஆச்சு மிர்ச்சி தமிழ் யூடியூப் சேனலில். இன்னும் பார்க்கலன்னா பாருங்கள். நாம் இருவர் நமக்கு இருவர் சீசன் 1 வென் ஹாட் ஸ்டார்னா புரியல ஒரு சொன்னார். அண்ணா ஹாய் ப்ரோ, ஹாய் செந்தில் பிரித்தா. குக் வித் கோமாளி போங்கண்ணா ப்ளீஸ். கோமாளியாக தான் நான் போக முடியும், குக்காக போக முடியாது. ஸோ தெரில, நல்ல ப்ரோக்ராம், அதையும் போய் கெடுக்கணும். தக்காளி ஜூஸ் போட்டுற மாட்டியா? போட்டுருவேன். ஆனால் என் நேம் சொல்லுங்கள், உங்களை நான் எங்கே மீட் பண்ணுறது? இப்போ மீட் பண்ணிட்டு தான் இருக்கிறோம் நம்ம. ஆல்வேஸ் யுவர் ஃபேன் ப்ரோ, தேங்க்யூ வெங்கடேஷ். ஹாய்ண்ணா, ஹாய் அருண், ஹாய் காயு அக்கா, கத்தி அண்ணா காம்போ சூப்பர் சூப்பர், எனக்குமே பிடிச்ச காம்போ. ஹாய் ப்ரோ, ஹாய் சொல்லுங்கள் ப்ளீஸ். மாயன் அண்ணா ஆக்டிங் வேறு லெவல், தேங்க்யூ. ஹாய் செந்தில்ஜி, நீ ஒன்றை மிஸ் பண்ணுறோம், நாங்களும் ரொம்ப மிஸ் பண்ணுறோம். நிறைய பேர் ஆரம்பத்தில் அது ரொம்பவே மிஸ் பண்ணாங்க. நிறைய பேர் நினச்சிட்டாங்க வேணும்னே ஏதோ மாற்றிட்டாங்க கீட்டிட்டாங்கன்னு. அதெல்லாம் சுத்த வதந்தி. சில தவிர்க்க முடியாத காரணத்தினால அதை தொடர முடியல, அதுதான் உண்மை. லாக்டவுனு, பெரியவங்களுக்கு ட்ராவல் ரெஸ்ட்ரிக்ஷனு, 2 ஸ்டேட்டில் அந்த 2 ரக்ஷாவும் சரி ரஷ்மியும் சரி, அவங்க 2 பேரும் கர்நாடகாவிலேருந்து வரணுன்னா அது அப்போது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இருந்தது. இங்கே வந்தால் குவாரண்டைன் இருக்கணும், அங்கே போனால் திருப்பி குவாரண்டைன். அவங்க வீட்டில் பயப்படுறாங்க, யார் வீட்டில் அனுப்புவாங்க தைரியமா? அவங்க 2 பேர் தனியாக தான் வந்துட்டு போயிருந்தாங்க அதுக்கு முன்னாடி வரைக்கும். ஸோ குவாரண்டைன் டைமில், லாக்டவுன் டைமில் எப்படி எதுவும் கொரோனா இங்கே இருக்கும்போது ஷூட்டிங்கில் எல்லாம் யார் என்ன ஃபாலோ பண்ணுவாங்க? ஸோ அவங்களும் ரொம்ப தயங்கினாங்க. வேறு வழியே இல்லாமல் கனத்த இதயத்தோடு தான் வந்து அதை வந்து கண்டினியூ பண்ண முடியாமல் போணுச்சு. இதுதான் உண்மை. இந்த உண்மையை தெரியாமல் நிறைய பேர் வந்து அவங்கவுங்க இஷ்டத்துக்கு ஒரு கதையை கிளப்பி விட்டுருந்தாங்க. பட் இதுதான் உண்மை. யாருக்குமே வந்து அதை கைவிடணுன்றது, ஆக்சுவலி அதோட செகண்ட் பார்ட்டு பிளான் பண்ணி வச்சுருந்தாங்க. செகண்ட் பார்ட்டு வரைக்கும் பிளான் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட் பார்ட்டே முடியல போது செகண்ட் பார்ட் வரைக்கும் அதை பிளான் பண்ணியிருக்கும்போது தொடர முடியாமல் போனது எல்லாருடைய துரதிருஷ்டம். ஆனால் இப்போ நீங்கள் பார்க்குறது அதோட செகண்ட் பார்ட் இல்லை, இது டோட்டலி ஒரு வேறு கதை. அர்ஜென்ட்டில் ஒரு 4 இட்லி இருக்கிற இட்லியெல்லாம் போட்டு பண்ண ஒரு என்ன சொல்லணும், உப்மா, இட்லி உப்மா மாதிரி ஒரு ஆரம்பித்த ஒரு ப்ராஜெக்ட்டு. ஏன்னா திடீர்னு இவங்களாம் இல்லைன்னும் போது என்ன பண்ணுறது? நாங்கள் வேற ஒரு கதை சீசன் 2க்கே ஒரு பிளான் பண்ணி வச்சுருந்தோம், நாம் இருவர் நமக்கு இருவரோட அந்த ஃபஸ்ட்டு காஸ்டிங்கோட. அப்போ திடீர்னு அவங்க வரல இல்லைன்னும் போது ஒரு அர்ஜென்ட்டில் ஒரு கதையை ரெடி பண்ணோன்றதுக்காக ரெடி பண்ணி ஆரம்பித்தது தான் இன்றைக்கி வந்து ஆல்மோஸ்ட் இயர் வந்து கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்கோம். ஆல்மோஸ்ட் இயரில் போன மார்ச் தான் லாக்டவுனு, கரெக்டு 1 year ஆஃப் லாக்டவுன்லங்க. கரெக்டாக சீரியஸ்லி நீனி 1 ஸ்டாப் ஆகி 1 வருஷம் ஆகுதுங்க. நீனி 1 மார்ச் 19 தான் லாஸ்ட்டு ஷூட்டிங். அதுக்கப்புறம் லாக்டவுன் போட்டாங்க. லாக்டவுனுக்கு முன்னாடியே 19th ஷூட்டிங் க்ளோஸு. நீனி 1 ஷூட்டிங் முடிஞ்சு 1 year ஆகுது. இதெல்லாம் மறக்கவே முடியாத ஒரு அனுபவம். 2 கேரக்டரு, அரவிந்த், மாயன், பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. நானே மிஸ் பண்ணுறேன், ஏன்னா 2 கேரக்டர் நான் பண்ணிகிட்டு இருந்தது எனக்கு ரொம்ப சவாலாக இருந்துச்சு. அது எல்லாருமே ரெகக்னைஸ் பண்ணி அப்ரிஷியேட் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ அதனால் அதுவும் நான் ஆக்சுவலி மிஸ் தான் பண்ணுவேன், அந்த 2 கேரக்டர். ஹாய் நிஷாந்த், ரவுடி ரிக்வெஸ்ட், ஹாய் ஜெயபாரதி, ஹாய் தினேஷ், மாயன் தேவி அஃபிஷியல் பேஜ், மாஸ், தேங்க்யூ. ஐ எம் ரோஸ்லின், ஹாய் ரோஸ்லின். லாவண்யா துர்கா, ஹாய் லாவண்யா. ஹாய் லெசோல் ஸ்டீல் லொகேஷன் பார்த்தா. தாமரை கண்ணியன்,
Hi Kartika, Taj, Nini 2 Time Killer. Hi Professional Achiever, SM 143173. Nitya, hi. Sri, hi. Aishwarya, hi. Mahalakshmi, hi. Madhuvanti, hi. Udaya, hi. Hi. இந்த லைவை பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்கும் again welcome. Thank you so much for watching this. நான் சில விஷயங்கள் சொல்கிறதுக்காக தான். நிறைய பேர் கேட்டாங்க என்ன இது புதுசாக ஹேர் கட்லாம் பண்ணியிருக்கேன்னு. ஒரு புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று, சினிமா ப்ராஜெக்ட் ஒன்று ரொம்ப நாள் கழிச்சு ஒன்று பண்ணுறேன். அந்த படத்துக்கு பரத் தான் ஹீரோ. முன்னறிவான் அப்படின்றது அந்த படத்துடைய டைட்டில். அந்த படத்துடைய ஷூட்டிங்கும் போயிட்டுருக்கு இப்போ. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கதை, ஒரு சூப்பர் த்ரில்லர். பரத், ஜனனி ஐயர் வந்து மெயின் லீடாக பண்ணுறாங்க. லிப்ரா ப்ரொடக்ஷன்ஸ் அது வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. விஜயராஜா அப்படின்ட்டு ஃபஸ்ட் டைம் டைரக்டர், அவர் சூப்பராக பண்ணியிருக்கிறார் கதை. நான் ஃபஸ்ட்டு வாட்டி போய் ஒரு கதையை கேட்கும்போது இவ்வளோ அசந்ததே கிடையாது. ஃபஸ்ட் டைம் ஒரு கதையை கேட்டு ஒரு 3 மணி நேரம் ஒரு கதை சொன்னார். 3 மணி நேரம் அப்படியே உட்காந்து அப்படியே அடுத்து என்ன ஆகுது அவ்வளோ ஆர்வமாக கேட்டது. ஒரு இடத்துல கூட ஒரு சின்ன லாஜிக் டவுட்டு கூட எனக்கு வரல. அவ்வளோ சூப்பராக ஒரு கதை சொன்னார். யோசிக்க கூட இல்லை, எப்போ சார் ஷூட்டிங் நான் வரணும், என்ன சார் பண்ணணும்னு முடிவெட்டலாம் அப்படின்னாங்க. மாயனாக இருந்தேன். இந்த படத்துக்காக கொஞ்சம் முடியெல்லாம் கட் பண்ணி பண்ணிகிட்டு இருக்கிறது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்துக்கிட்டு இருக்குது படம். பிகினிங் ஸ்டேஜ் தான். இப்போ தான் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 10-12 டேஸ் ஷூட்டிங் போயிருக்கு. இன்னும் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 35 டேஸ் கிட்ட ஷூட்டிங்கே இருக்குது. ஸோ அது முடிஞ்சு வரும்போது நானும் ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்த்துட்ருக்கிறேன். ஏன்னா எனக்கும் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு படம், அது ரொம்ப சீரியஸாகவே அந்த படம் நானும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ அதனால தான் இந்த ஒரு ஹேர் ஸ்டைல் சேஞ்சு. முன்னறிவான்றது படத்துடைய பேர். பரத் இந்த கதாநாயகன், தரனுடைய மியூசிக்கில் உங்களுடைய பார்வைக்கு இந்த வருஷமே வந்துடும். எக்ஸ்பெக்டிங் டச் வுட். ஏன்னா சினிமாவில் எதுவுமே நம்ம சொல்ல முடியாது. பட் ஆல் கோஸ் வெல், டெஃபினட்டாக திஸ் இயர் இந்த படம் வர்றதுக்கு நிறைய பாசிபிலிட்டி. ஸோ அது ஒன்று. கல்யாண கண்டிஷன் சப்ளை சீசன் 3 ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்குது மிர்ச்சி தமிழ் யூடியூப் சேனலில். ஸோ 4வது எபிசோடு இன்றைக்கி 5:30க்கு லான்ச் ஆச்சு. இன்னும் நீங்கள் பார்க்கலன்னா பாருங்கள். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களுடைய கமெண்ட்டை வந்து சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சு. ஏன்னா உங்களை மனசில் வச்சுக்கிட்டு தான் அது பண்ணது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத எதிர்பார்த்துட்டு உங்களால் ரிலேட் பண்ண முடியுதா, அந்த கதைகளில் உங்களால் ரசிக்க முடியுதா, நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணது இருக்குதா, இல்லை நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாதது இருக்குதா, ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நாங்களும் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறோம். சீசன் 1 சீசன் 2 கம்பேர் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா என்ஜாய் பண்ணுவீங்க. இன்னும் அதுதான் ஒரு சின்ன டிப்ஸ் நான் சொல்லுவேன். சீசன் 1 அப்படி இருந்தது, சீசன் 2 இப்படி இருந்தது, ஏன் சீசன் 3 அப்படி கம்பேர் பண்ணாமல் இதை ஒரு சீசனாக நீங்கள் தனியாக பார்த்தீங்கன்னா உண்மையிலே ரொம்பவே என்ஜாய் பண்ணுவீங்க. இது இல்லை, எந்த படமாக இருந்தாலும் சரி. இப்போ நாம் இருவர் நமக்கு இருவர் சீசன் 2 ஆரம்பிக்கும் போது நிறைய பேர் வந்து ஏன் 1 ஆடல, 1 கதை வேறு, இது என்ன கதை, இது என்ன வேறு மாதிரி இருக்குது, ஏன் அதில் நடித்தவங்க இதில் இல்லை, அதை எதிர்பார்த்துக்கிட்டே பார்க்கும்போது என்ஜாய் பண்ணவே முடியாது. இது ஒரு தனியாக ஒரு கதை பார்க்கும்போது இன்றைக்கி அதை நிறைய பேர் என்ஜாய் பண்ணுறாங்க. இது வித்தியாசமாக இருக்குது, இது நல்லா இருக்குது, இது வேறு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி இந்த சீசனையும் நீங்கள் ஃபஸ்ட் 2 சீசனோட கம்பேர் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக இதை நீங்கள் இன்னும் நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க. அப்படி நீங்கள் என்ஜாய் பண்ண உங்களுடைய அந்த எக்ஸ்பீரியன்ஸை, இல்லை உங்களுடைய டிஸப்பாயின்மெண்ட்டை கூட நீங்கள் எனக்கு மறக்காமல் தெரிவிங்க. ஹாய் சத்யதர்ஷினி, தர்ஷி, ஹாய் கலை மெஹந்தி, ஹாய் கவின் குமார், ஹாய் அவுட்டாஷ், ஹாய் ஜெனிஃபர், ஹாய் சிஃபா. நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் ப்ரோ. பிரியா அஃபீஷியல், தேங்க்யூ. ஸ்ரீஜா அக்கா எங்கே? ஸ்ரீஜா அக்கா இப்போ இந்த ரூமில் இல்லை. ஸ்ரீஜா அக்கா ஒரு வேலையாக வெளியில் இருக்காங்க. ஸோ அதனால் அவங்க இந்த லைவில் ஜாயின் பண்ண முடியல. நான் ரொம்ப கெஞ்சி கேட்டேன், 2 மினிட்ஸ் வந்துட்டு போயேன் அப்படின்னு, பார்க்குறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அவங்க வந்தால் நானே பார்க்குறேன். ஸ்ரீஜா சிஸ்டர், வேறு ஸ்ரீஜா சிஸ்டர் இப்போ தான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். சந்தியா, தக்ஷிணாமூர்த்தி, ஹாய். பிரியா, ஹாய் பிரியா. ஹாய் பவித்ரன், எப்படி இருக்கீங்க பவித்ரன்? சிவகார்த்திகேயன் ஃபேன் நினைக்கிறேன் அவர். சசிரேகா, மிஸ்டர் ஜேம்ஸ், ஹாய். ஜெயபாரதி, எப்படி இருக்கீங்க? ஹாய் குட்டி, ஸ்வீட்டி குட்டியா. உதயகுமார், ரங்கநாயகி, செல்வி ஸ்ரீதர். எலெக்ஷன்லாம் வருது, யார் கோட்டு போட போகிறீங்க?
கொரோனாலாம் வருது, கொரோனா வரல, வந்து ஒரு வருஷம் ஆயிடுச்சு. ஒரு லாக்டவுன்லாம் போட்டு ஃபஸ்ட் ஆனிவர்சரி லாக்டவுனே வரப்போகுது. 23rd வந்து தமிழ்நாட்டில் ஃபஸ்ட் ஆனிவர்சரி லாக்டவுன் போட்டு, 25th வந்து இந்தியாவுக்கே லாக்டவுன் போட்டு ஃபஸ்ட் ஆனிவர்சரி. ஸோ இந்த லாக்டவுன் ஆனிவர்சரியே வருது. எப்படி இருந்துச்சு இந்த லாக்டவுன்லாம்? இப்போ இந்த கொரோனாலாம் பரவாயில்லையா உங்கள் ஏரியாலாம்? எங்கள் ஏரியாலாம் இப்போ கொஞ்சம் கேள்விப்படுறேன் அதிகமாக. முன்னாடி ஒரு மாதத்துக்கு முன்னாடிலாம் கேள்வியே படல நமக்கு தெரிஞ்ச சர்க்கிள்லே. ஆனால் இப்போ நமக்கு தெரிஞ்ச சர்க்கிள்லே ஒருத்தங்களுக்கு வேக்சின் போட்ட அப்புறம் கொரோனா வந்துருக்கு. அது 45 days ஆகும் இல்லையா? அது 45 அது நமக்குள்ளே அந்த ஆன்டிபாடிஸ்லாம் வளர்கிறதுக்கு ஒரு ஃபஸ்ட்டு வேக்சின் போட்டு 45 days ஆகுமா. அவங்களுக்கு ஃபஸ்ட்டு வேக்சின் போட்டதுக்கப்புறம் ஒரு வாரத்தில் கொரோனா வந்துருக்கு. ஸோ அவங்க ரொம்ப கொஞ்சம் ஹாஸ்பிட்டல்லாம் வந்து பண்ணி குவாரண்டைன்லாம் பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. சோபனா ஹாய் மைத்திலி, ஹாய் அஸ்வத், ஹாய் உமாசங்கர், அண்ணா அன்னி செகண்ட் கேரக்டர் எப்போ என்ட்ரி ப்ரோ? இப்போ அதுதான் நீங்கள் லேட்டாக டியூன் இன் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நாம் இருவர் நமக்கு இருவர் சீசன் 2ல் மாறன் ஒரு 2வது கேரக்டர் இருக்குது. ஆனால் அது வந்து எப்போ வரும்னு எனக்கே தெரியாது. இன்ஃபேக்ட் இந்த கதையை உருவாக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு கூட ஒரு ஐடியா இருக்குமான்னு தெரியல. நானே ரொம்ப ஆர்வமாக கேட்பேன், இது அந்த கேரக்டர் நானே பார்க்கணுன்னு, எனக்கே யார் அவருன்னு பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது, எப்போ வரும் அப்படின்னு நான் கேட்பேன். ஆனால் அவங்க என்ன சொல்லுவாங்க, வந்துடும், இப்போது அடுத்த மாதம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் இப்போ இருக்கிற கதையே நிறைய இருக்குது, மெட்டீரியல் இருக்குது, அதுக்கப்புறம் தான் அந்த கேரக்டர் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களை மாதிரியே நானும் அதை கேட்டுக்கிட்டேன். கதை எழுதுகிறவங்களுக்கும் கதையை உருவாக்குற டீமுக்கும் தான் அதை பற்றி ஒரு ஐடியா இருக்கும். ஆனால் எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கே இந்த ஐடியா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஹாய் அண்ணன், ஹாய் சூப்பர், கலைமேந்தி, ராஜா தமிழ், ஐ எம் கருணா, சே ஹாய் கருணா. லச்சு, ஹவ் ஆர் யூ அண்ணா, மை ட்வின் சிஸ்டர் அஃப்ரின். மதுரை நீங்கள் தானா? 2 பேரும் மாற்றி மாற்றி மெசேஜ் அனுப்புவீங்க கான்டெஸ்ட்டுக்கு. மாயன் பஞ்ச் டைலாக் ஒரு டைம் சொல்லுங்கள், தக்காளி ஜூஸை போட்டுருவேன். அசோக், ஹாய் அசோக். ஜோக்ராமன், நல்லா இருக்க பேர். ராம்பக்யா. ஸ்ரீஜா சிஸ்டர் எங்கே? ஸ்ரீஜா சிஸ்டர் நானும் தேடுறேன். ஸ்ரீஜா சிஸ்டர் எங்கே? ஸ்ரீஜா சிஸ்டர் கண்ணு கட்டின தூரத்துக்கு இல்லை. அவங்களுக்கு வரக்கூடாதுனால அவங்களுக்கு என்னென்னா ரொம்ப ஷை, பயங்கர ஷை. உங்களுக்கே தெரியும், அவங்க எந்த சோஷியல் மீடியாலேயும் கிடையாது, அவங்களுக்கு எந்த சோஷியல் மீடியா ஹேண்டிலும் கிடையாது. ரொம்ப ஷை டைப்பு. அவங்க உண்டு, அவங்க வேலை உண்டு, அவங்க உலகம் உண்டு அப்படின்னு அதில் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கம்ஃபர்ட்டில் இருப்பாங்க. ஸோ அதனால் புதுசாக வெளியாள் மாதிரி சோஷியல் மீடியா அப்படின்னா அவங்க ரொம்ப கூச்சப்பட ஆரம்பித்து தயங்குவாங்க. இப்போ கூட தயங்கிட்டு இருக்கிறாங்க. மேபி தயக்கம் போய் வராங்களா இல்லைன்னு நானே வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கேன். நீங்களும் அண்ணியும் சேர்ந்து நீ 2 பண்ணலாமே. நீங்களும் நானும் டிசைட் பண்ண முடியாதுல்ல. இப்போ நல்லா தான் போயிட்டுருக்கு, நல்லாவே போயிட்டுருக்கு. ஸோ இப்போது இருக்கிற டீமே சூப்பராக இருக்குது. இன்னும் நிறைய கதை இருக்குது. ஸோ அதை நம்ம கன்டினியூ பண்ணலாம். மேபி நீ 3 SM4 அந்த மாதிரி ஏதாச்சும் யோசிக்கலாம். நீங்களும் சீஜாவும் சேர்ந்து சீரியல் பண்ணுங்கள். ஆசையாக தான் இருக்குது, டெம்டிங்காக இருக்குது. ஆனால் தெரியல. வணக்கம்ண்ணே, வணக்கம் சோபி. ஹாய் மாயன், ஹாய் 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 எப்படி இருக்கீங்க? ஐ எம் அ பிக் ஃபேன். ஹாய் எவ்லின், மலேசியாவிலேருந்து, தேங்க்யூ பிரதர். ஹாய் டிங்கிள் ஸ்டார், நியூ மூவியை பற்றி சொல்லுங்கள். முன்னறிவான்னு ஒரு படம், ஒரு சூப்பர் நேச்சுரல் த்ரில்லர் மாதிரி ஒரு கதை, சூப்பரான ஒரு சப்ஜெக்டு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு த்ரில்லர், நல்ல த்ரில்லர். பொதுவாகவே இந்த நம்ம நிறைய இப்போ நெட்ஃப்ளிக்ஸு, அமேசான் ப்ரைம், ஹாட்ஸ்டார் இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் நிறைய இந்த த்ரில்லர் இங்கிலீஷ் மூவிலாம் பார்க்குறோம். நம்மளை வந்து நம்ப வச்சு உட்கார வச்சு சொல்லுவாங்க ஒரு கதையை. ஸோ அந்த மாதிரி நம்மளை நம்ப வச்சு ஒரு கதையை சொல்லணும். எந்த ஒரு குழப்பமோ காதில் பூ சுற்றுறாங்க அப்படின்லாம் நினைக்காம ஒரு கதை சொல்லணும். அப்படி ஒரு கதை அது. நம்மளை வந்து எங்கேயுமே காதில் பூ சுற்றாமல் ரொம்ப லாஜிக்காக, சயின்டிஃபிக்காக, ரொம்ப சூப்பராக ஒரு ஸ்க்ரீன் பிளேவோட ஒரு சூப்பர் த்ரில்லர் ஒன்று
உருவாயிட்டு இருக்குது. முன்னறிவான் அப்படின்றது அந்த கதையுடைய பேர், படத்துடைய பேர். விஜயராஜா இயக்குனர், ஃபஸ்ட் டைம் பண்ணுறாரு. ஒரு ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் டைரக்ஷனுக்கு படிச்சுட்டு நிறைய இயக்குனர்களோட ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. ரொம்ப அட்டகாசமாக அந்த ஸ்கிரிப்ட் பண்ணியிருக்காரு. ரொம்ப பொறுமைசாலி, கோவமே படாமல் அப்படியே பொறுமையாக வேலை வாங்குறாரு. பரத் வந்து ஹீரோவாக பண்ணுறாரு, ஜனனி ஐயர் ஹீரோயினாக பண்ணுறாங்க. ஸோ அதில் நான் ஒரு முக்கியமான ஒரு ரோல் பண்ணுறேன். ஸோ இதுதான் இப்போதைக்கு என்னால் சொல்ல முடியும். லிப்ரா ப்ரொடக்ஷன்ஸ் வந்து இந்த படத்தை வந்து தயாரிக்கிறாங்க. ஸோ இது வந்து அவங்களுடைய தயாரிப்பு லிஸ்ட்டில் ஒரு முக்கியமான படமாக இருக்கும். அவங்க பல படங்கள் வந்து லைனப்பில் வச்சுருக்காங்க அடுத்து. ஸோ அந்த ப்ரொடியூசர் உங்களுக்கே தெரியும், அஸ்வின் ரவிச்சந்திரன் அவர்கள் வந்து யூடியூப்பில் அவர் ஒரு ஸ்டார். அவர் பிக் பாஸ் கமெண்ட்ரியில் அவர் ஒரு ரெவல்யூஷன், யார் வின்னர் யார் இல்லைன்னு முன்னாடியே சொல்லிட்டு அவர். ஸோ அவர் வந்து ஒரு தயாரிப்பில் அவருடைய கட் ஃபீலிங்கில் இந்த ஒரு படம் வந்து உருவாகிட்டு இருக்குது. மிக விரைவில் உங்கள் பார்வைக்கு வரும். ஸோ இதுதான். இப்போ உங்ககிட்ட ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. நீங்கள் பாருங்கள், நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்து வந்துக்கிட்டு இருக்குது. கல்யாணம் கண்டிஷன் சப்ளையோட இன்னும் 2 எபிசோடு பாக்கி இருக்குது சீசன் 3லேயே. ஸோ அதுவும் அடுத்தடுத்து வரப்போகுது. அதில் என்னுடைய மோஸ்ட் ஃபேவரட் வந்து உலக நாயகன் கமல்ஹாசன் அவர்களுடைய, கட்சியெலாம் கிடையாது, அவருடைய நடிப்புக்கு ஃபேனாக அதில் ஒரு ரொம்ப சூப்பரான ஒரு எலிமெண்ட்டு அதில் அட்டகாசமாக வந்துருக்குது, ஃபன்னாக. ஸோ அடுத்து அது வரப்போகுது. இன்றைக்கி வந்து ஒரு டான்ஸ் பர்ஃபார்மன்ஸோட ஒரு எபிசோடு லான்ச் ஆகிருக்கு மிர்ச்சி தமிழ் யூடியூப் சேனலில். பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக் சொல்லுங்கள். நாம் இருவர் நமக்கு இருவர் அடுத்தடுத்து பல ட்விஸ்ட்டுகள். ஒன்றே ஒன்று சொல்கிறேன், ஒரு ஃபஸ்ட் நைட் ஒன்று நடக்க போகுது நாம் இருவர் நமக்கு இருவரில். ஒரு ஃபஸ்ட் நைட் காட்சி. இது வந்து கத்தி காயத்ரிக்கு நடக்க போதா இல்லை மாயன் மகாவுக்கு நடக்க போதா? இதான் என்னுடைய ஒரு ப்ரோமோ உங்களுக்கு. இந்த கம்மிங் வீக்கில் ஆர் மேபி கம்மிங் டேஸில் ஒரு ஃபஸ்ட் நைட் காட்சி நடக்குது. பயங்கர இது வந்து கத்தி காயத்ரிக்கு நடக்க போதா இல்லை மாயன் மகாவுக்கு நடக்க போதா? கெஸ் பண்ணுங்க, பார்க்கலாம். வித் தட் நோட் நான் அப்படியே கிளம்புறேன். சுட்டக்கதை நிகழ்ச்சியை மிர்ச்சியில் கேளுங்க. முன்னறிவான் படம் திரையரங்கில் வரும்போது இல்லை உங்கள் பார்வைக்கு வரும்போது மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் கல்யாணம் கண்டிஷன் சப்ளை அதுக்கு முன்னாடி பாருங்கள் மிர்ச்சி தமிழ் யூடியூப் சேனலில். ஸோ இந்த இவ்வளோ நேரம் இவ்வளோ பேர் டியூன் பண்ணதுக்கு, இதை பார்த்ததுக்கு, கமெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ வெரி மச். நிறைய பேருடைய பேரை சொல்ல முடியல, பட் இந்த டைமில் மெசேஜ் பண்ண அத்தனை நல்ல உள்ளவங்களுக்கும் என்னுடைய மிக தாழ்மையான நன்றிகளை தெரிவிச்சுக்கிட்டு நான் அப்படியே கிளம்புறேன். ஹாவ் அ கிரேட் சண்டே. See you soon. இன்னொரு லைவில் மீட் பண்ண